திண்டிவனத்தில் அலட்சியமாக நடந்து வரும் பாதாள சாக்கடை பணியால் வாகனங்கள் பள்ளத்தில் சிக்குவது தொடர்கதையாகி வருகிறது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் நகராட்சிக்கு உட்பட்ட 33வது வார்டில் கடந்த ஓராண்டிற்கு மேலாக பாதாள சாக்கடை பணிகள் நடந்து வருகிறது. இந்த பணியானது அலட்சியமாக நடைபெறுவதால் பள்ளங்கள் சரிவர மூடப்படாமல் வாகனங்கள் சிக்குவது தொடர்கதையாக நடந்து வருகிறது. மேலும் சாலைகளில் தோண்டி கொட்டப்பட்ட மண் துகள்கள் வாகன ஓட்டிகள் மட்டுமின்றி வியாபார ஸ்தலங்கள், சாலைகளில் கடந்து செல்லும் நோயாளிகள், பொதுமக்கள் என அனைவரும் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். தூசி பறந்து பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்துவது குறித்து மாவட்ட ஆட்சியரிடம் முறையிட்டதன் பேரில் தினசரி 3 வேளைகள் நகர சாலைகளில் மண் துகள்கள் பறக்காமல் இருக்க நீர் தெளிக்க உத்தரவிடப்பட்டது. இந்நிலையில் இன்று காலை சாலையில் நீர் தெளிக்க குடிநீர் டேங்கர் லாரி மூலம் ஏற்பாடு செய்யப்பட்டு குடிநீர் டேங்கர் லாரி நேர்வீதியில் நீரை ஊற்ற துவங்கும் முன்பே அந்த பகுதியில் பாதாள சாக்கடை பணிக்காக தோண்டப்பட்ட பள்ளம் சரிவர மூடப்படாததால் அந்த பள்ளத்தில் டிராக்டரின் சக்கரங்கள் சிக்கி கவிழ்ந்தது. இதனை அடுத்து கிரெயின் கொண்டு வரப்பட்டு பள்ளத்தில் சிக்கிய குடிநீர் டேங்கர் லாரி மீட்கப்பட்டது. பின்னர் அந்த டேங்கர் லாரி மூலமாக சாலையில் நீரூற்றும் பணி துவங்கியது. நகராட்சியின் அலட்சிய போக்கால் சரிவர மூடப்படாத பாதாள சாக்கடை பள்ளத்தில் வாகனங்கள் சிக்குவதும் விபத்துக்கள் ஏற்படுவதும் தொடர்கதையாக நடந்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.